ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான குட்டி கதை பார்க்க போறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பா வரும். ஆனா அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி கதையில சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த குட்டி கதையை சொல்றேன், கடைசியில் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. மேலை நாட்டுல ஒரு மிகப்பெரிய வியாபாரி இருந்தாரு. அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை அந்த அளவுக்கு ஒரு பேரழகியா இருக்கா. அந்த குழந்தை வளர வளர இன்னும் அழகாயிக்கிட்டே வருது. எல்லாருக்கும் அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஒரு காலகட்டத்துல அந்த குழந்தைக்கு கல்யாண வயசு வந்துருது. அந்த வியாபாரி கிட்ட ஏகப்பட்ட நிலம் பணம்லாம் இருக்கு. இப்ப அந்த வியாபாரி தான் மகளோட திருமணத்தை வித்தியாசமா நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதாவது தன்னோட மகளுக்கு வர வரனை ஒரு போட்டி வச்சு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அது என்ன போட்டி அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அரினால மக்கள் எல்லாம் சூழ்ந்திருப்பாங்க. அந்த அரினாவுக்கு நடுவுல யார் கலந்துக்க போறாங்களோ அவங்க மட்டும் இருப்பாங்க. அந்த அரினாவுக்கு ஒரு பக்கம் ஒரு டோர் இருக்கும். அந்த டோர்ல இருந்து 3 மாடு வரும். அந்த 3 மாட்டுல ஏதாவது ஒரு மாட்டோட வாழை தொட்டா போதும், என்னோட பொண்ணு உங்களுக்கு தான், என்னோட அத்தனை சொத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு. அதை கேட்டோன்னு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாகுது. என்னது, ஒரு மாட்டோட வாழை தொட்டுட்டா பொண்ணையும் கொடுத்துறாரு, அத்தனை சொத்து நமக்கு தானே அப்படின்னு சொல்லி ஆசை வருது. இப்ப இந்த போட்டியில நம்மால ஒருத்தன் போய் கலந்துக்கிறான். அந்த அரினால அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டோர் திறக்குது. அங்கிருந்து முதல்ல ஒரு மாடு வருது. அந்த மாட்டை பார்த்தோன்னே இவனுக்கு அல்ல இல்ல செம்ம பயம் வருது. என்ன அப்படின்னா, அந்த மாடு பயங்கர வாட்ட சாட்டமா வீரமா இவனை நோக்கி ஓடி வருது. இந்த மாட்டுக்கிட்ட போனோம்னா நம்ம அவ்வளவுதான், நம்மளை குத்தி தூக்கிடும், நமக்கு தான் இன்னும் 2 சான்ஸ் இருக்கு, அந்த 2 மாட்டோட ஏதாவது ஒரு வாழை தொட்டுட்டா போதும், இந்த பொண்ணு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டை விட்டுறான். இப்ப பாத்தீங்கன்னா 2வது மாடு வருது. இந்த மாடு முதல்ல ஒரு மாடு வந்துச்சுல, அந்த மாடு அளவுக்கு பயங்கரமா இல்ல, கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதாவது கொஞ்சம் மெதுவா நடந்து வருது. ஆனா இந்த மாட்டை பார்த்தோன்னா நம்மால என்ன பண்றானா, இந்த மாட்டையும் தொட வேணாம், 3வது மாடு இதை விட வீக்கா வரும், நம்ம அந்த மாட்டோட வாழை தொட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த மாட்டையும் விட்டுறான். இப்ப இந்த மாடு போயிடுது. இப்ப அந்த டோர் திறக்க 3வது மாடு வருது. நம்மால் எதிர்பார்த்த மாதிரியே அந்த மாடு ரொம்ப வீக்கா வத்தலும் தொத்தலமா இருக்கு. அது நடந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இவங்கிட்ட நடந்து வரும்போது, ஆஹா இந்த மாட்டோட வாழை தொட்டுட்டு நம்ம அந்த பொண்ணையும் இந்த சொத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த மாட்டுக்கிட்ட வாழே இல்லைங்க. இப்போ அவனால் அந்த மாட்டோட வாழை தொட முடியல. அவனுக்கு வந்த வாய்ப்பும் போயிடுச்சு. இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா இந்த சான்ஸ் வேணாம், நம்ம அடுத்த சான்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வாள் இல்லாத ஒரு மாடு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த வாய்ப்பு வருமே ஒழிய அது ஒரு முழு வாய்ப்பா இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வாய்ப்பு இங்க யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கறத சொல்றதா இந்த கதை. இப்ப இந்த கதை எப்படி இருந்துச்சு? இந்த கதை நிறைய பேரோட வாழ்க்கையில கனெக்ட் ஆகும். என் லைஃப்லயும் இது கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த கதை கனெக்ட் ஆகுதா இல்லையா? இந்த கதை எப்படி இருந்துச்சு? மேலும் இது மாதிரி ஒரு கதையெல்லாம் அங்க சொல்லலாமா வேணாமா அப்படிங்கறது எல்லாத்தையும் கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.